டிசம்பர் 9 திங்கட்கிழமை கனிவருடைய அமல உட்பவம் தொடர்பத்த 3வது அதிகாரம் 9-15 மீண்டும் 20வது வசனம். உனக்கும் பெண்ணுக்கும் 15 உனக்கும் பெண்ணுக்கும் உண்மைத்துக்கும் ஆவித்துக்கும் பகை உணர்ந்து அவள் தலையை நசுக்கும் அதனுடைய குதிங்காலை தின்றுவார். இது மிக தெளிவாக ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மகனுடைய சாயலை தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும்படி தலைப்பேரானவராக இருந்தார். ஆகவேதான் அவரை தன் மகனுடைய சாயலை தாங்கியிருக்கும்படி அவரை ஏற்றுக்கொண்டார். யாரை முன்குறித்தாரோ 30 யாரை முன்குறித்தாரோ அவர் அழைத்தார், யாரை அழைத்தாரோ ஏற்புடையவராக்கினார். கன்னிமரியில் ஏற்புடையவராக்கினார். யாரை ஏற்புடையவராக்கினாரோ மகிழ்வில் பங்கிருந்தார். நாமே கூட பேசிய 1 பார்க்கிறோம். நாம் மாசத்தின் புதியவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவில் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டோம். ஆதிக்கத்தோரை போல கன்னிமரியாலும் அவ்வளவு உற்பத்தியாக இந்த பூமியிலே பிறக்க செய்தனால்தான் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்துல பார்க்கிறோம். எங்கனமா நானும் கடவுளை அறிய 35வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் மீது ஒருவார் உன்னதன் வல்லமை நிழலிடம் ஆவி பிறக்கும் குழந்தை தூயது. child will be called holy. அவன் இயேசு பாவம் தவிர இதிலே 4:15 எல்லாவற்றிலும் சொல்லிக்கிறார். பாவம் மட்டும் செய்யவில்லை. பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதருக்கு பாக்குது. அதான் அவர்கள் கேட்பார். நாம் பாவியில் யாராவது என்று சொல்ல முடியுமா? தன்னை தூய்மையாக தன்னை தூய்மையை உள்ளவராக இறுதிவரை காப்பதற்காக அமலவுக்குமாக கன்னிமரியாதை சிறப்பாக தன்னுடைய மகனுடைய சாயலை கொண்டிருக்க அதை முன்குறித்தார். யாரை முன்குறித்தார்? அவரை அழைத்தார். ஆகவே கன்னிமரியால் அமலவுக்கவும் அன்று மோசே எரிகின்ற முச்செடியிலே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் யாக்கோபின் தேவனை போல அந்த முச்செடி எரிந்து கீழே கூட்டவில்லை. அதை எரிந்து கொண்டே இருக்கும். அதே போல கன்னிமரியால் மகனை பெற்றெடுத்தாலும் அவருடைய தூய்மை கண்ணிமை பெறாமல் எல்லாரும் இருக்கிற தேவன் தூய்மையாக எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போட்டும் இந்த கன்னிமரியால் என்ற வார்த்தை நம்மை ஆழ சிந்திக்க அடைக்கிறது. அதை நம்மை போட்டுக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசிரியங்களுக்கு நிறைவாக தொடர்ந்து காத்தரும் நல்ல தகப்பனே. ஆமென்.